வணக்கம். இது சொல்வனம்.com மின்னிதழின் புனைவு வனம். நான் கலிஃபோர்னியாவிலிருந்து சாரதா நரசிம்மன். புனைவு வனத்தில் நாம் ஒரு கதையை எடுத்துட்டு அதனுடைய வாசிப்பு அனுபவத்தை எழுத்தாளரோட பகிர்ந்து கொண்டு விவாதித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் கவிஞர் மற்றும் சிறுகதை ஆசிரியர் பாலாஜி ராஜுவின் 2 கதைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 2 கதைகளுமே அவருடைய முதல் 2 கதைகள் சமீபத்தில் சொல்வனத்தில் வெளிவந்தது. வணக்கம் பாலாஜி. இந்த கதைகளை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு 2 நண்பர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் கதையை பற்றி பேச வந்திருக்கிறது இலக்கிய வாசகர், விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சக உறுப்பினர், கலிஃபோர்னியாவிலிருந்து பிரசாத். வணக்கம் பிரசாத். அதன் பிறகு வணக்கம் நண்பர்கள். 20 ரூபாய் என்ற கதையை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறது எழுத்தாளர் சு வெங்கட். இவர் சிறுகதைகள், விமர்சனம் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. இவருடைய கதைகள் சொல்வனம், ஆவனாழி, அகழ் எல்லா மின்னிதழ்களிலும் வந்திருக்கு. நினைவுகள் விற்பனை கல்லான்ற பெயர்ல ஒரு தொகுப்பாகவும் வெளிவந்திருக்கு. வணக்கம் வெங்கட். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். முதல்ல 20 ரூபாய் கதையை பத்தி சு வெங்கட் பேச போறாரு. வெங்கட், உங்கள் பார்வையை கேட்க ஆவலா இருக்கும். நன்றி சாரதா. வணக்கம் பாலாஜி. இது வந்து சொல்வனம் இதழ் 337 வந்து பாலாஜி ராஜு அவர்கள் எழுதிய 20 ரூபாய் என்ற சிறுகதை பத்தி தான் நான் பேச போறேன் இன்னைக்கு. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அது வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு கரும்பு ஆலையில வந்து வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கும் போது அது வேலைக்காக விண்ணப்பிச்சு காத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு சில காரணத்தினால அந்த வேலை கிடைக்காம போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நிலம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில வருடங்கள் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுவும் பிடிக்காம, அதுவும் சரிப்பட்டு வரல அவருக்கு. அதனால வந்து கரூர்ல இருக்கிற வந்து ஒரு பினான்ஸ் கடையில வந்து வேலைக்கு ஜாயின் பண்றாரு. இதுக்கிடையில வந்து அவருக்கு திருமணம் ஆகுது. அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த வேலையில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கரூர் அந்த பினான்ஸ் கடையில இருந்து ஒரு பெரிய தொகையை வந்து அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வேற ஒரு ஊருக்குள்ள இருக்கிற கடைகளுக்கோ அல்லது அங்க இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கோ வந்து பணத்தை வந்து விநியோகம் பண்றதுதான் அவரோட பெரிய வேலையா இருக்கும். அதுல ஒவ்வொரு பயணத்திலும் போதும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய தொகையை எடுத்துட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு பயணத்தின் போதும் அவருக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு கேள்வி வரும். இந்த பணத்தை நம்ம எடுத்துட்டீங்க, அது ஓடி போயிட்டா என்ன, இந்த பணத்தை வந்து காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளார ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வறுமைகள் தான். அவரு அந்த வறுமையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரோட மனைவியோட நகையெல்லாம் வந்து அடகு வச்சிருக்கிறாரு. அவரோட மகன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து பணம் கூட அவரால் கட்ட முடியாத ஒரு இடத்துல வந்து அவர் நின்று இருப்பாரு. ஸோ ஒவ்வொரு பயணத்திலும் போதும் அவர் மனசுக்குள்ளார இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அவர் நேர்மையான ஒரு ஆளா இருக்கிறதுனால இன்னொரு மனம் வந்து அது வந்து நேர்மையை பத்தியும் அது வந்து அறம் பத்தியும் அந்த பணத்தோட உரிமையாளர் அந்த முதலாளிக்கு செய்யப்படுகின்ற ஒரு துரோகத்தை பத்தியும் இன்னொரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. சோ இந்த ஒட்டுமொத்தமா அந்த கதையில இந்த குணசேகரன்கிற கதாபாத்திரத்து மனசுக்குள்ளார இருக்கிற இந்த மன சஞ்சலத்தை வந்து மிக அழகா வந்து பாலாஜி ராஜு வந்து இதை வந்து விவரிச்சிருக்கிறாரு. இந்த கதையோட சிறப்பு அம்சமே வந்து இந்த 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 ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் மனசஞ்சலங்களுக்குள்ளார போயிட்டு வர அந்த யதார்த்தத்தை நோக்கி போறதுதான் வந்து இந்த கதையோட மிகப்பெரிய ஒரு அம்சமா நான் பாக்குறேன். இந்த கதையில வந்து மிக முக்கியமான 2 கதாபாத்திரம். ஒண்ணு வந்து இந்த மைய கதாபாத்திரம் குணசேகரன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து கரும்பு ஆலைக்கு விண்ணப்பிச்சு கிடைக்காம போய் அப்புறம் விவசாயத்திலையும் அவரால் சாதிக்க முடியாம ஒரு அடகு கடையில 20 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. இப்ப இந்த 20 வருஷமும் ஒரே வேலையை ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறது. அந்த நிலையிலிருந்து அவருக்கு மேல வந்து தனக்குள்ளாரே ஒரு கழிவிறக்கம் வந்துருது. அது வந்து அவரை வந்து ரொம்ப வேதனைக்குள்ளாகிக்கிட்டே இருக்குது.
அந்த அந்த கழிவிறக்கத்துல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, மனசுக்குள்ளார ஒரு கற்பனையான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி தான் வந்து ஒரு என்ன மத்தவங்களை கேள்வி கேட்கிற மாதிரியும் அல்லது மத்தவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எதற்கும் ஒரு அஞ்சாத ஒரு ஆளா இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி அவரை வந்து அந்த கழிவிறக்கத்திலிருந்து தப்பிச்சுக்க இது பண்றாரு அவரு. இந்த கதாபாத்திரத்துக்கும் நேர் எதிர்பக்கமா இன்னொரு கதாபாத்திரமா நான் பாக்குறது வந்து அந்த கடையோட உரிமையாளர். இந்த கதையில வந்து அந்த கடையோட உரிமையாளர் அப்படின்னு சொல்றமே ஒழிய பாலாஜிராஜ் வந்து இந்த ஒரு குறியீடா தான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா கரூர் மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு இந்த மாதிரியான பினான்ஸ் தொழில் பண்றவங்களோட ஒட்டுமொத்த உரிமையாளர்களையும் சேர்த்து ஒரு குறியீடா ஒரு உரிமையாளர் ஒரு கதையில வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பணம் படைத்தவர். ஆனா அந்த பணத்தை வந்து பணத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாழடைஞ்ச மாளிகையில வந்து ஒரு பூதம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை பாதுகாக்கிற மாதிரியான பணத்தை வந்து பாதுகாக்கிறாரு. ஒரு ரகசியமா ஒரு ஒரு ரகசிய வாழ்க்கைக்குள்ளாரே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு 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 ஆளா இருக்கிறாரு. அவருக்கு கல்வியெல்லாம் விட இந்த பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை வச்சுட்டு அவரும் வந்து பெருசா வந்து அவரும் அனுபவிக்கிறதும் கிடையாது அவரு. சோ அந்த மாதிரியான இன்னொரு ஒரு கதாபாத்திரமா அந்த உரிமையாளர், அந்த கடையோட உரிமையாளர் இருக்கிறாரு. இந்த 2 கதாபாத்திரங்களையும் வச்சு ஒரு கதையை நகர்த்திக்கிட்டு போய் அதுக்குள்ளர இருக்கிற யதார்த்தங்களையும் குணசேகரன் மாதிரியான ஒரு நேர்மையான இருக்கிற ஒரு ஆளை ஒரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தி அது வழியா நம்ம வந்து ஒரு யதார்த்தத்தை காட்டுறதுதான் இந்த கதையை பாலாஜி ராஜ் வந்து இதை வந்து இந்த கதையில வந்து நகர்த்தி எடுத்துட்டு போயிடாரு. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான சில நல்ல தருணங்கள், உருவகங்கள் அது வழியா அந்த கதையை நகர்த்துறாரு. ஒரு 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 சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கதாபாத்திரங்கள் நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் வழியாவே இந்த கதையை வந்து நகர்த்தி எடுத்துட்டு போறது. உதாரணமா அந்த குணசேகரனோட நிலைமையையும் அவனுடைய இயல்பையும் அன்னைக்கு அந்த அன்றைய மனநிலையும் வந்து அவர் வந்து ஒரு சில வரிகள்ல வந்து மிக அழகா சொல்லியிருப்பாரு. உதாரணமா வந்து அந்த பேரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 2-3 பத்தியிலே வந்து ஒரு பேருந்து பயணத்துல அவர் இருப்பாரு குணசேகரன். அதுல ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயணத்தின் கசப்பை அவன் மனம் விரும்பியது தான் அங்கு இல்லை என்பதை போல இன்னும் 100 மனிதர்களின் எடையையும் இறுக்கத்தையும் தாங்கிக் கொள்பவனை போல அவன் உணர்ந்தான் அப்படிங்கிற ஒரு வரி வந்து ஆஹ் குணசேகரன் மாதிரியான ஒரு ஆளோட மன இயல்பை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் அந்த நேரத்துல இருக்கிற கஷ்டத்துல இருந்து அவன் தப்பிச்சு போகும். அந்த தப்பிச்சு போறத பத்தி அந்த கூட்டமும் வியர்வை நெடியும் ஒரு அந்த 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 கூட்டத்துல வந்து சினிமா பாடல்கள் போட்டு ஒளியை அதிகப்படுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையும் வந்து அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. ஏன்னா அவனோட கஷ்டத்துல இருந்து அது அவனை தப்பிக்க வைக்கிறது. அது மாதிரி சில உருவகங்கள்லாம் வந்து இந்த கதையில சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாலாஜிராஜ் வந்து பொதுவா அவர் வந்து ஒரு கவிஞரா தான் எனக்கு அறிமுகமானார். அந்த கவிதை தன்மை வந்து இந்த கதையில வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த அந்த கடை வச்சிருக்கிற உரிமையாளர்களை பத்தி சொல்லும்போது தொழில் என்னும் தெய்வத்தின் வெறியாட்டிற்கு ஈடு கொடுத்து நாசுக்காய் நடனமாட தெரிந்தவர்கள் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உருவகங்கள்லாம் வந்து ஒரு கவிதை மனம் கொண்ட ஒருவர் வந்து ஒரு சிறுகதை எழுதும்போது அதுக்குள்ளார இது மிக எளிதாக புகுத்தி இருக்கிறார் அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்தை வந்து சொல்லியிருந்திருப்பாரு. காவல் நிலையங்கள் குருதிச்சுவை அறிந்த மிருகங்கள் இயங்கும் கானகங்கள் போன்றவை அப்படின்னு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி உருவகங்கள் வந்து உருவகங்கள் வச்சு கதை வந்து மிக அழகாக மிக எளிதாக நம்ம படிப்பவர்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையும் அந்த கதாபாத்திரத்தின் இயல்பையும் மன ஓட்டத்தையும் வந்து அவர் வந்து அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த இதுல வந்து முக்கியமா இந்த கதையில இருக்கிற குணசேகரனோட மனம் உளைச்சல்கள், அதாவது அந்த மன விவரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்மையானவனா இல்ல நான் பயந்தாங்குழியா அப்படிங்கிற அவனுக்குள்ளாரே அந்த கேட்டுக்கிட்டு அந்த பயணத்தின் போது அவனுக்குள்ளாரே அந்த கேட்டுக்கிற கேள்விகள்லாம் வந்து இந்த கதையில வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு இடமா பாக்குறோம்.
அதாவது தனிப்பட்ட உருவகங்களும் அமைப்புகளும் அவனுடைய நியாயங்களை எதிர்த்து பேச இயலாமல் தலை குனிவதாக கற்பனை செய்தான். சற்று ஆசுவாசம் அவனுக்கு கிடைத்தது. அதாவது அவனுக்குள்ளார இருக்கிற அந்த கழிவிறக்கத்தை வந்து ஒரு கற்பனை வழியா மத்தவங்களை நோக்கி கேள்வி கேட்டு அது வழியா அவன் வந்து ஆசுவாசம் அடைகிற மாதிரியா எழுதியிருப்பாரு அதுல. அது ஒரு முக்கியமான இடமா நான் பாக்குறேன் நானு. அப்புறம் கதையோட இறுதி பகுதியில் பாத்தீங்கும்போது அந்த கதையோட உரிமையாளர்கிட்ட வந்து அந்த ஒரு தன்னோட பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 ரூபாய் பணம் கேட்பாரு. திருப்பி அந்த உரிமையாளர் வந்து அதை வந்து 20 ரூபாய் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து 20 ரூபாய் வந்து 20 லட்சமா அந்த உரிமையாளர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் வந்து இந்த 20 ரூபாய் எனக்கு வந்து பணம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்கும்போது திருப்பி வந்து அவர் வந்து 20 லட்சமான்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா ஒரு அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த 20 அப்படிங்கிற குறியீட்டு சொல் வந்து அவரு சொல்லும் போது என்ன குறியீடு, அவன் அந்த குணசேகரன் சொல்லும் போது என்ன குறியீடுல இருக்குது அப்படிங்கிறது வந்து கதையில அதை விவரிக்காமலே அது வந்து அந்த இடத்த அழகா சொல்லி இருந்திருப்பாரு. கடைசியில வந்து அவர் வந்து 20 ரூபாய் அப்படிங்கறது வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து அவர் வாங்கிட்டு போயிட்டு அந்த பஸ்ல போயிட்டு இருப்பாரு. அவர் மனைவி கால் பண்ணி என்ன பணம் வாங்குனீங்களான்னு கேட்பாங்க. அவர் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து 20ன்னு சொல்ல வந்தவர் 20,000 அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அந்த குறியீட்டு தன்மைய உடைச்சி அவரு எவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான உதாரணமா தான் அந்த கடைசி ஒரு வரி வரும் அதுல. அது அந்த கடைசி வரியில வந்து ஒரு சிறுகதைக்கு உண்டான ஒரு திருப்பமா இருந்தாலும் அந்த கடைசி ஒரு வரி மிக முக்கியமான வரி. அதாவது எங்க வீட்டுக்கும் ராஜா வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கதையில பார்ப்போம் அப்படிங்களா, அந்த மாதிரியான ஒரு வரியா தான் நான் பாக்குறேன். சோ இந்த கதையில வந்து மிக முக்கியமான அந்த ஒரு தொழிலாளி ஒரு ஒரு முதலாளிக்கான அந்த வர்க்க வேறுபாடுகளை வந்து மிக அழகாக வந்து பாலாஜி ராஜு வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு. அதான் நன்றி வெங்கட். 20 ரூபாய் கதையை பற்றி உங்கள் பார்வையை ரொம்ப அழகாக முன் வச்சிங்க. அதனுடைய அத்தனை ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது அது சமுதாயத்தில் அந்த மேலே கீழே வர்க்கங்கள், அந்த பிரிவு, அதோடைய அந்த கதாபாத்திரத்துடைய மனநிலை எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த கதை நம்ம எடுத்துட்டு இருக்கிறது ஐஸ்கிரீம். இது பாலாஜி ராஜுவின் முதல் கதை. அதை பத்தி பிரசாத் பேச போறாரு. நன்றி சாரதா. வெங்கட், ரொம்ப நன்றிங்க உங்களோட சம்மரிக்கு. ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சி, ஒரு சின்ன இன்பம், அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சு வாழறது எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை? முக்கியமா அது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற சமுதாயம் எந்த மாதிரியான சமுதாயம்? இந்த கேள்விகளை கேட்கறதா நான் ஐஸ்கிரீம் கதைய படிக்கிறேன். ரொம்ப அழகான மொழி நடையும் திடமான கருப்பொருளும் கொண்ட இந்த கதையை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த நடுத்தர வயது பெண்மணி வெள்ளையம்மா, அவங்களோட ஒரு நாள் வாசகன் கழிக்கிறான். எப்படி 20 ரூபாயில வந்து குணசேகரனோட வாசகர்கள் கழிக்கிறார்கள். ஆனா 20 ரூபாயில இருக்கிற அந்த கவித்துவம் இதுல இல்லை. அது ஐ திங்க் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். வெள்ளையம்மாளுக்கு கொஞ்ச நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. ஆனா சுத்தி முத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்தா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயே அவங்களால சாப்பிட முடியாம இருக்கு. முதல்ல இந்த கதையோட வடிவமைப்பை பத்தி சுருக்கமா சொல்லி, காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளையம்மாவுக்கு முழுக்கு வருது. அப்ப இருந்து ஐஸ்கிரீம் மன உளைச்சல் இருக்கு அவங்களுக்கு. அங்க ஆரம்பிச்சு அந்த பேக்ரவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. எழுந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை தாண்டி அங்க கொத்தனார் வேலை செய்யறாங்க, அங்க போறாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு கடை வீதி வழியா வந்து ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது 2 அங்க இருந்து முடிச்சுட்டு வராங்க. இந்த பேசிங் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் மாறிட்டே இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த ஃபுல் மாற்றத்திலையும் வெள்ளையம்மாளோட மனசு சஞ்சலங்கள், அவளோட உரையாடிட்டு இருக்கா. அதை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஐ திங்க் இந்த வடிவமைப்பு இந்த கதைக்கு ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது மொழி நடை. ரொம்ப எளிய மொழி நடை, உருவகங்கள்லாம் பெருசும் இது இல்லாம ரொம்ப இயல்பான மொழி நடையில அழகா விவரிச்சிருக்காரு. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெள்ளையம்மா வேலைக்கு போறாங்க. அங்க வந்து இருக்கிற மேஸ்திரி
என்ன ஒயிட்டி குதிரையாட்டம் வார அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேஸ்திரியை டிஸ்கிரைப் பண்றது. அந்த மேஸ்திரி ஒரு பழைய ஸ்பிளெண்டர் பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்கார வச்சு அதுல கால் மடிச்சு வச்சுட்டு அது வேப்ப மரத்து கீழே இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்படியே கண் முன்னாடி தத்ரூபமா எடுத்துட்டு வராரு. 3வது இந்த கதையோட உணர்ச்சி தாக்கம். ஐ திங்க் இதுதான் ரொம்ப இந்த கதையோட முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை ஃபுல்லா வெள்ளையம்மாவோட மனப்போராட்டம், அவளோட செல்ஃப் நெகோசியேஷன். அவளே அவகிட்ட பேசிட்டு இருக்கா. காத்தால எழுந்ததுமே ஐஸ்கிரீம் நமக்கு வருது. அவ அதுக்கு பதில் சொல்றது, என்ன சனியா இது, பேரம்பேத்தி பெத்த வயசுல ஐஸ்கிரீம் கேட்குதா அப்படின்னு அவளே அதுக்கு பதில் சொல்லிக்கிறா. அவ வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த புளியூர் கடை வீதியா போனா நம்ம அங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அது யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறா. என்னடா ரோதனை இது, ஏன் இப்ப ஐஸ்கிரீம் ஞாபகம் வருது அப்படின்னு அவளுக்கு அவளையே கடிந்து கொள்கிறாள் இந்த இந்த இதுல. ஸோ இந்த மாதிரி வாழறது இங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு பிரதிநிதியா தான் பாக்குறேன். அது ஒரு ஸ்டாண்டின் தான். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ரைட், நீ வந்து ஒரு வயசுக்கு மேல ஒரு பெண்மணி இருக்கா அப்படின்னா நீ இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது, அந்த இசையை கேட்கக்கூடாது, இந்த சினிமாவுக்கு போகக்கூடாது, நீ தனியா இதை பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அவரு பாலாஜி ராஜு ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வந்து தெளிச்சிருக்காரு. இது வந்து வெள்ளையம்மாவோட பாலியல் விரக்திகளை பத்தி சொல்றதாவும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையம்மாவுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, வீட்டுல எல்லாரும் நல்ல ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத யாருக்கு எந்த தீங்கும் இல்லாம அவளால பண்ண முடியல. அந்த சமுதாயத்தோட அந்த கூட்டுக்கண் அவளை பார்த்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, அவ கோயில் முன்னாடி போய் வேண்டிக்கிறது, மகாயி எனக்கு நல்ல புத்திய குடும்பம் அப்படின்னு தான் அவன் வேண்டிக்கிறாரு. சோ இந்த 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 அவளாலேயே வந்து அவளை எடுத்துட்டு வர முடியல. அது ஒண்ணு. அந்த மாதிரி வாழறது என்ன மாதிரியான வாழ்க்கை அப்படின்னு இந்த சிறுகதை கேட்குது. அந்த மாதிரியான ஒரு சமூகம், அந்த சமூகத்தோட கூட்டுக்கள் இந்த மாதிரி பாக்குறத எப்ப நிறுத்தும் அப்படின்னு கேட்கற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த கதை. ரொம்ப நன்றி பாலாஜி. நன்றி. நன்றி வெங்கட். நன்றி பிரசாத். நன்றி பிரசாத். ஐஸ்கிரீம் கதை பாலாஜி ராஜுவின் முதல் கதை. இந்த கதை சுருக்கத்தை கேட்குறப்பவே நமக்கு தெரியும் இந்த ஒரு கதையிலிருந்து இன்னொரு கதைக்கு வந்து அவர் பண்ண பாய்ச்சல் வந்து என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இந்த 2 கதையுமே கிட்டத்தட்ட ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தான். அந்த கதையை இந்த ஐஸ்கிரீம் கதையில அந்த வெள்ளையம்மா அவங்களுக்கு ஒரு சஞ்சலம், அந்த ஐஸ்கிரீம்ன்றது பிரசாத் சொன்ன மாதிரி அவர் கதையில பல க்ளூ கொடுத்திருக்காரு. ஒரு 55 வயதான ஒரு பெண்மணி, ஆனால் அவள் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா அவள் இன்னும் 20 வயசுல இருக்கிற மாதிரி அவளே அப்படிதான் அவளை பார்க்குறா. அண்ட் அந்த மேஸ்திரி சுற்றி இருக்கிறவங்களும் அவள் அப்படிதான் பார்க்குறாங்க. அந்த சட்டையை போட்டு உடம்ப குறுக்கிட்டு தான் அவள் வெளியே போக வேண்டி இருக்கு. அவள் இன்னும் ஒரு அனைத்து ஆசைகளும் உள்ள ஒரு பெண்மணி தான், அப்படிதான் கதையில வரா. ஆனா அவளுக்கு மனசுல இருக்கிற சஞ்சலங்களை இந்த சமூகத்துக்காக அவ அந்த சட்டையை போட்டி கட்டி வைக்க வேண்டி இருக்கு. அண்ட் அந்த ஐஸ்கிரீம் வந்து கடைசியில அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த இந்த 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 கதையோட இன்னொரு படியா தான் நான் அந்த 20 ரூபாய் கதையை கூட பார்க்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது நடுத்தர வாழ்க்கையில இருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு சமூகத்துல இருக்கிற ப்ரெஷர்ஸ், அது அவருக்கு மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள், அதே சஞ்சலம், அவருக்கு சஞ்சலமும் அதே மாதிரி வருது. ஆனா அவர் தன்னை கட்டுப்படுத்திக்கிறாரு. கடைசியில அதில் ஆக்ட் பண்ணல. அவர் என்ன சமூகம் தன்னை என்ன எதிர்பார்க்குதோ அதுக்குள்ளதான் அவங்க நல்லா நிறுத்திக்கிறாங்க. ஆனா இதுல ஒன்னொன்னுத்தையும் அந்த சமூகன்றது வந்து இப்போ ஐஸ்கிரீம்ல அவர் பொதுப்படையா வெட்டிட்டாரு, சமூகத்தை பெருசா காட்டல. இந்த கதையில அந்த சமூகத்தை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பார்வை. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பாலாஜி ராஜு கிட்ட. இந்த ஐஸ்கிரீம்ன்ற ஐஸ்கிரீம் நான் ஒரு உருவகமா தான் பாக்குறேன். அந்த ஐஸ்கிரீம் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த 55 வயசு பெண்மணிக்கு அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குமோ அதுக்கான ஒரு உருவகமாக தான் நான் பார்க்குறேன்.
அதை நீங்க அப்படிதான் நீங்க உருவகிச்சீங்களா? இது எங்க இருந்து உங்களுக்கு இப்ப இந்த இந்த கதைக்கான கரு எங்க இருந்து வந்தது? நீங்க வேற இந்த ஐஸ்கிரீம்ன்ற பேர்ல நீங்க வேற வேற ஒரு எதை நீங்க இதுல ஆராய முற்படுறீங்க அப்படின்ற கேள்வி எனக்கு ஒண்ணு இருக்கு. நன்றி சாரதா. முதல்ல அந்த கதையுடைய கதை மாந்தர் பத்தி சொல்லிடுறேன். அந்த பெண்மணி வந்து எனக்கு 25-30 வருஷமா தெரியும். அவங்களோட எல்லாம் பேசுறேன், பழகுறேன். நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள தெரியும். எல்லா கிராமத்துலேயும் பெண்களுடைய பங்குங்கிறது ரொம்ப பெருசு. சமூகத்துல அவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். அந்த அது அது இருக்கு. ஆனா எப்பவுமே சுறுசுறுப்பா நேர்மறையா ஓடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வெறுப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சின்னதா நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஐஸ்கிரீம்ங்கிறது நான் அந்த கதை கரு உருவான உடனே இது ஒரு உருவ கதையா தான் நான் எழுத நினைச்சேன். ஆனா அது சரியா சொல்லிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உருவகம் தான் அது. அது புலனின்பங்களுக்கானது மட்டுமல்ல, தனிப்பட்ட ரசனைகள், விருப்பு வெறுப்புகள் எல்லாத்துக்குமான ஒரு உருவமா தான் நான் அதை எழுதணும்னு நினைச்சேன். அது அது அப்படி வாசிக்கப்பட்டதா அப்படின்னா அது 2 வகையாவும் நடந்தது. உருவமா வாய்ச்ச நண்பர்களும் இருக்கிறாங்க. அதை நேரடியா அதை ஒரு தின்பண்டத்துக்கான ஈர்ப்பா வாய்ச்ச நண்பர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கதையில அது நிகழும் தான். ஏன்னா இது ஒரு மாதிரி ஒரு கத்தி மேல் நடக்கிற ஒரு என்ன சொல்றது, கயிறு மேல் நடக்கிற ஒரு விஷயம்தான். அது அது அவர்களுடைய குறை இல்லை. அது நான் உருவ கதையா தான் அதை வந்து உத்தேசிச்சேன். அது நேரடியா வாசிக்கப்பட்டது. அது அப்படி வாசிக்கப்படும்னு எனக்கு தெரியும். அது எப்படி அவங்கள்ட்ட அளிக்கப்படுது அப்படிங்கிறது தானே இருக்கு. இது சில கதைகள் நான் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். ஆனா இந்த கதை எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு என்ன சொல்றது, முக்கியமான கதை தான். நான் எழுதின கதை இல்லை. இந்த கதை என்னுடைய முதல் கதையா வெளியே வரணும்னு நான் விரும்பினேன். கதை கரு தோணுன உடனே எனக்கு அந்த ஒரு எண்ணம், இதை மட்டும் நான் சரியா சொல்லிட்டேன்னா இது நல்லா வரும்னு தோணுச்சு. அது நல்லா வந்திருக்கா அப்படின்னு தெரியல. நான் உத்தேசிச்சதை சொல்லிட்டேனா அப்படிங்கிறதும் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ என்ன நானே கடிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியா இந்த கருவை நான் வந்து கையாண்டிருக்கணுமா அப்படின்னு எல்லாமும் தோணுச்சு. கதை எழுதுறதுல, படைப்பு செயல்பாட்டுல இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அட்லீஸ்ட் இங்க இருக்க வாசகர்கள் கதையை நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாலாஜி. கண்டிப்பா. சாரதா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா பாலாஜி? கேளுங்க. ஒரு கேள்வி, ஆனா 2 பாகம். ஒண்ணு, இதே ஒரு 55 வயசு ஆளா இருந்திருந்தா, ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா, அந்த ஆம்பளைக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கா இன்னும் இந்த சமுதாயத்துல உங்க பார்வையில? அது ஒண்ணு. 2வது, வெள்ளையம்மாளோட பையன், இந்த நீங்க சொன்ன மாதிரி வெள்ளையம்மாளோட விருப்பு வெறுப்புகள், ஆசா பாசங்கள், இதை வந்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் நாள் இல்லை, அது ஒரு சராசரி நாள். வெள்ளையம்மாவுக்கு அவ வயசு நண்பர்கள் வேற யாராவது இருக்காங்களா, அவகிட்ட எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்றாளா அப்படின்றது ஒண்ணு. பையனும் மருமகளும் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ எதா பண்ணணுமா அப்படின்னு கேட்கற மாதிரியே தெரியல இந்த சொசைட்டில. அதை நீங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆண்களுக்கான சுதந்திரம் தனக்கான விஷயத்தை கேட்டு பெறுறது பெண்களுக்கு இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒண்ணு, அதுக்கு சமுதாயம்னா ஆண்களும் காரணம் தான். நான் எங்க அம்மாவை நான் அப்படிதான் பாக்குறேன். எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட அந்த வயசு தாண்டினவங்க தான். நான் ஒரு மகனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்கறேனா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. ஸோ அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அந்த அவனுடைய பையன் வந்து ஒரு வகையில அதுல எல்லா ஆண்களுடைய ஒரு பிம்பமும் தான். நான் அப்படிதான் பாக்குறேன். நன்றி பாலாஜி. வெங்கட், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கண்டிப்பா. நான் பேசின அந்த 20 ரூபாய் கதையை படிக்கும்போது எனக்கு பாலாஜிட்ட வந்து கவிதை உணர்வோட நீங்க வந்து நிறைய கவிதைகள்லாம் நீங்க படைச்சிருக்கீங்க. அதை பத்தி கூட முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இப்போ 20 ரூபாய் மாதிரியான கதைகள் ஒரு யதார்த்த கதைக்குள்ளார
ஆஹ் நீங்க நீங்க ஆஹ் செலுத்தியிருக்கிற அந்த உருவகங்களும் அதுக்குண்டான விஷயங்களும் பார்க்கும்போது ஆஹ் ஒரு கவிதை மனம் கொண்டு ஒரு கதையை வந்து நீங்க எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்ல கதைக்கு தேவையான அளவுக்கு இதை வச்சுக்கலாம், இதை எடிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எடிட்டிங் அதுக்கப்புறம் பண்ணுவீங்களா அதுல? ஏன்னா நீங்க பிரசாத் வெங்கட் சொன்ன மாதிரி 20 ரூபாவையும் ஐஸ்கிரீம் கதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு 20 ரூபால அதிகமான அந்த உருவகங்களும் அது அது அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தது. இது எப்படி நீங்க அணுகுவீங்க? இந்த 2 கதையும் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அஹ் அஹ் நான் முதல்ல கவிதைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். கவிதைகள் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே வேற வேற படைப்பு செயல்பாடுன்னு தான் தோணுது. கவிதைகளுக்குள்ள போறதுக்கு ஒரு தர்க்கம் மீறிய சுதந்திரம் இருக்கு. அங்க தர்க்கத்தை பத்தின கவலைகள் இல்லை. அங்க நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க முடியுது. ஆம், அதாவது ஒருங்கு ஆம், ஆம், வடிவத்துக்கான ஒருங்கமைவு அது எல்லாமே எல்லா இலக்கிய படைப்புகளுக்கும் இருக்கிறது தான். தர்க்கம் மீறிய ஒரு சுதந்திரம் அதுல இருக்கு. அது கவிதைகளுக்கான ஒரு தனி கிளர்ச்சியும் இருக்கு. வசீகரமான ஒரு செயல்பாடு அது. கதைகள்ல தர்க்கத்தோடயே எப்பவுமே பயணம் பண்ண வேண்டியிருக்கு. தொடர்ந்து முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் முழுக்க கவனம் செலுத்தி பிரஜைபூர்வமா அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ரெண்டும் வேற வேற தான். அந்த ரெண்டுமே வேறு வேறு மனநிலைகள் தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் கதைக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். இந்த ரெண்டு கதையுமே யதார்த்தவாத இயல்புவாத கதைகள் தான். இந்த கதைகள்ல முடிஞ்ச அளவு எவ்வளவு குறைவா உருவங்களை சொல்லணுமோ அவ்வளவு சொல்லணும்னு தான் நினைச்சேன். என்ன மீறி 1-2 இடத்துல வெளியே வந்திருக்கலாம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி. நன்றி பாலாஜி. அதாவது நீங்க இயல்பா எழுதணும்னு நினைச்சா கூட அது ஒரு கவிதை மாதிரி தான் வெளியே வருது கிட்டத்தட்ட. இந்த ஐஸ்கிரீம் கதை பார்த்தீங்கன்னா மொத்தமாவே அது ஒரு உருவகம் தான். அண்ட் வாசகருக்கு நிறைய இடைவெளி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 20 ரூபாயில வெங்கட் நிறையவே எடுத்து சொன்னாரு. நிறைய உருவகங்கள் நீங்க ஒரு சில வரிகள் வந்துட்டே இருக்கு உருவகங்களா. ரொம்ப அழகா கவிதை நடையில இருக்கு. உங்க உரை நடையே கவிதை நடையில தான் இருக்கு. நன்றி. வேற கேள்விகள் இருக்கா? பிரசாத், வெங்கட் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நீங்க இப்ப கவிதைகள் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கிற இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கவிதைகளும் கதைகளும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கதைக்கான கரு அப்படின்னு ஒரு கவிதையை ஒரு எழுதுறதுக்கு முன்னாடியான ஒரு 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 இம்பல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு இத கவிதையா எழுதணும், இல்ல இத கதையா எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான எதை வச்சு அதை நீங்க அதை வந்து தீர்மானிப்பீங்க? இப்போ ஓகே, இது வந்து நம்ம ஒரு கவிதையா எழுதிடலாம் ஒரு இதை, இல்ல இதை கதையா விவரிச்சு இன்னும் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவிப்பு இருக்குமா? இல்ல அது எப்படி நீங்க அதை வந்து உத்தேசித்து அதை எழுதுவீங்க? அது அது இயல்பான ஒரு செயல் தான் நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைபூர்வமான வாசகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சிருது அது. நான் கதைகளோட கவிதைகள் நிறைய 70 கவிதைகள் பக்கம் எழுதியிருக்கேன். அது இயல்பா அதற்குரிய வடிவத்தை அடைஞ்சுக்குதுன்னு தான் தோணுது. சிறுகதைகள் குறைவா தான் எழுதியிருக்கேன். அது அந்த குழப்பங்கள் எனக்கு இருந்ததில்லை. அது 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 தனக்கான வடிவத்தை அதுவே எடுத்துக்குது. ஒரு 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 கருவை உருவச்சோன்னா இது சிறுகதையா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 கதைகளுமே இது சிறுகதையா எழுதணும்னு நான் நினைச்சுதான் எழுதணும். நன்றி. நன்றி நன்றி வெங்கட். நன்றி பாலாஜி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்ங்கிற உருவகம்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து நான் எழுத்தாளர் கிடையாது. ரொம்ப பேசிக் கொஸ்டினாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உருவகப்படுத்தியிருக்கீங்க. அந்த ஒரு உருவகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அது ஒரு உருவகமாக கதை ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஏன்னா அதை வந்து நீங்கள் இது ஒரு புலனின்பமாவோ இல்லைன்னா வேறு வகையான ஒரு ஆசைகளுக்கான ஒரு உருவமாவோ அப்படிலாம் நினச்சா அந்த கதையில் பல இடத்துல ஐஸ்கிரீம்ன்றது ஒர்க் ஆகாது. ஐஸ்கிரீம் நம்ம ஐஸ்கிரீம் மகனுக்கு கொடுக்குற மாதிரி பேரனுக்கு கொடுக்குற மாதிரி அப்படிலாம் வருது இல்லையா? ஸோ நீங்கள் ஐஸ்கிரீம்ன்றது அந்த உருவகம்ன்றதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும், அது கான்ஷியஸாக நீங்கள் அப்படி நினச்சி முடிவு பண்ணுறீங்களா? அண்ட் இன்னொன்று கேள்வி என்னன்னா, இந்த முடிவு அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த முடிவை எப்படி ஒரு கதை முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க?
சீக்கிரம் சொல்லிடுறேன். இந்த கதை தற்செயலுக்கு நிறைய எழுதுறதுல தற்செயலுக்கான இடம் நிறைய இருக்கு. அதுக்கு அதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா எந்த இலக்கிய செயல்பாட்டில் தான் அடுத்தவர் என்னன்னு தெரியாம நம்ம உள்ள போறோம். முடிவு வந்து இது உருவ கதையா எழுதணும்னு நினைச்சேன். ஆனா உருவம் அது எழுதும்போது அதற்குடைய ஒரு வடிவத்தை அது அடைஞ்சுக்கிச்சு. அது ஒரு வகையில நம்மளை மீறி அது போயிடும் கதையில். அதுதான் அந்த கதையில் நடந்தது. ரெண்டாவது கேள்விக்கும் சீக்கிரம் சொல்லிடுறேன். எப்படி இந்த கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கதையை எழுதிட்டு ரெண்டு கதை தான் எழுதியிருக்கேன். கதையை எழுதிட்டு தள்ளி போயிடுவேன். அன்றாட செயலில் ஈடுபடுவேன். 2 நாள் கழிச்சு வந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் அது ஏதாவது அதற்கு மேம்படுத்தணுமா, ஏதாவது சேர்க்கணுமானா சேர்த்துக்குவேன். அப்புறம் கதைகளை இணை மதிப்பீடு செய்கிற நண்பர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. மதன், சங்கர் 2 பேருக்குமே அந்த 20 ரூபாய் கதையை அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அந்த கதையில சில மாற்றங்களை சொன்னாங்க, அதை செஞ்சிருக்கேன். ஸோ ஒரு கதை எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த கதை தீர்மானிக்குது. அதுவும் இல்லாத இணை மதிப்பீடு செய்கிற நண்பர்களுடைய பங்குமே இருக்கு. நன்றி. நன்றி பாலாஜி. நம்ம டைம் கிட்டத்தட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். மிகவும் நன்றி பாலாஜி. உங்கள் 2 கதைகள், முதல் 2 கதைகள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் மேலும் ஆவலாக காத்துட்ருக்கோம். உங்கள் அடுத்த கதைக்கு ஆவலாக காத்துட்ருக்கோம். 2 கதைகளுமே solvanam.comல இருக்குது. அண்ட் ஆடியோ ஒலி வடிவமாகவும் சொல்வனம் யூடியூப் சேனலில் போடுறாங்க. வாசகர்கள் கேட்கலாம். பார்வையை முன்வைத்ததுக்காக, உங்கள் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. பிரசாத், வெங்கட் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த புனைவு வனத்தில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.